வணக்கம். இந்த வீடியோவில் 14/4/2026 சற்று முன் 61% அகவிலைப்படி உயர்வு, 3 மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை DA அரியர், அரசு ஊழியர்களுக்கு 2 மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அகவிலைப்படி DA உயர்வு சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஏப்ரல் 8ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய அகவிலைப்படி உயர்வு DAவுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்பு அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைபெறவில்லை. இந்த நிலையில் தற்போது ஏப்ரல் மாதம் 3வது வாரம் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவிலைப்படி கணக்கீடு AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இதன் மதிப்பு சுமார் 145.5ஆக உள்ளது. DA கணக்கீடு செய்வதற்கான ஃபார்முலா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் DA கணக்கீடு 60.33% வந்துள்ளது. கணக்கீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி 60.33% வந்திருந்தாலும் அது 60%ஆகவே வந்து ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள அகவிலைப்படி 58%. இது குறைந்தபட்சம் 2% முதல் அதிகபட்சம் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். இந்த நிலையில் 5 மாநிலத்திற்கான சட்டசபை தேர்தல் அறிவிப்பு காரணமாகவே அகவிலைப்படி அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. அகவிலைப்படி அதிகரிப்புக்கு சார்ந்த அறிவிப்பு எப்போது வெளிவந்தாலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும். இதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தடவையில் 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுடைய வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பர் 31 முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் DA உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டமே இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காண பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.